எடுத்ததும் கைது என்ற ஒரு சர்வாதிகார போக்கினை தொடர்வது குறித்தான கொளத்தூர் தொகுதியில் சரிபார்க்கப்பட்ட மெஷின்களில் 30%க்கும் ஆளும் கட்சி அதிகார துஷ்பிரயோகத்தின் காரணமாக காவல்துறையை ஏவி கழகத்தினர், கழகத்தின் ஆதரவாக பேசுபவர்கள் அல்லது அரசினுடைய செயல்பாடுகளை குறை கூறி பேசுபவர்கள் அவருடைய பேச்சுரிமையை பாதிக்கும் வகையில் எடுத்ததும் கைது என்ற ஒரு சர்வாதிகார போக்கினை தொடர்வது குறித்தான முக்கிய கலந்துரையாடலாக இது அமைந்தது. உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் மீறி எதேச்சகமாக கைது நடவடிக்கைகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்குரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த கைது நடவடிக்கைகளை எப்படி சட்டப்பூர்வமாக கையாள வேண்டும் என்ற முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. மேலும் வழக்கறிஞர் அணி சீரமைப்பு குறித்தும் வரக்கூடிய காலங்களிலே வழக்கறிஞர் அணியை மறுசீரமைத்து இளைஞர்களை, புதியவர்களை அதிக பணியில் ஈடுபடுத்திடவும் முடிவெடுக்கப்பட்டது. முக்கியமாக இவிஎம் மெஷின்கள் எவ்வாறு குறைபாடு உடையவை என்பதை குறித்தும் 2024லேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு இன்னும் நிலுவையிலேயே இருக்கிறது. இந்த நேரத்தில் கொளத்தூர் தொகுதியில் இவிஎம் மெஷின்களை சரிபார்த்தபோது சரிபார்க்கப்பட்ட மெஷின்களிலே 30%க்கும் அதிகமான மெஷின்கள் குறைபாடு உடையதாக கண்டறியப்பட்டது. எனவே அதை சட்டத்தின் மூலமாக எப்படி நிவாரணம் தேடுவது, இவிஎம்கள் படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும், பேப்பர் பேலட் காகித முறை வாக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதாவது கழகத்தினர் மீதும், கழக தலைவர் மீதும், கழக நிர்வாகிகள் மீதும் பரப்பப்படும் பொய்க் குற்றச்சாட்டுகள், மார்ஃப்ட் இமேஜஸ், இது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தாக்குதல் செய்திருக்கிறோம். காவல்துறை இதுபோன்ற நிகழ்வுகளிலே முதல் தகவல் அறிக்கை கூட தாக்கல் செய்யப்படாமல் இருப்பதை கண்டித்திருக்கிறோம். அந்த வழக்கு நாங்கள் பட்டியலுக்கு அடுத்த வாரத்தில் வரும்போது எப்படி பாரபட்சமாக இந்த அரசு நடந்து கொள்கிறது என்பதை எடுத்துச் சொல்லி அந்த வழக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் மீது, மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் மீது அவதூறு பரப்பியவர்கள் மீது வழக்குகளை பதிய வேண்டும், அந்த வழக்குகள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதில் வெற்றியும் பெறுவோம்.